ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இங்க கூடவே இருந்துட்டு இந்த அளவுக்கு பண்றது ஒரு நகராணி இல்ல, 2 நகராணிங்க. ருத்ராவோட உடலை நீ என்ன பண்ண? செத்தப்புறம் எல்லாரோட தேகத்தையும் என்ன செய்வாங்க? மண்ணுல புதைப்பாங்க. அதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன். பொய் சொல்ற? இல்லம்மா, சாபு நம்ம துரத்துற நேரத்திலையும் பொறுமைன்னு ஜபம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா அப்புறம் மொத்த வீடுமே சுடுகாடா மாறிடும். போதும், இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அந்த நாகமணிய நாகராணிக்கு எதிரா பயன்படுத்தி நான் அவளை அழிச்சே தீர்வமா. பார்த்துக்கிட்டே இருங்க. அர்ஜுன் கூட இருந்த அந்த தருணங்கள் திரும்ப திரும்ப அர்ஜுனோட நினைவுகள் என்னை ஏன் துரத்துக்கிட்டு இருக்கு? அந்த தருணங்களை என்னால ஏன் மறக்க முடியல? எனக்குள்ள என்ன ஆகுதுன்னே புரியல. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இல்ல, நான் இங்க வந்ததுக்கு முக்கிய காரணமே வேற தானே. எங்க குறிக்கோள் பாதி நிறைவேறிடுச்சு. நாங்க போகணும்னு நினைச்ச பாதையில பாதி தூரம் கடந்தாச்சு. இப்போ எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு ஈர்ப்பு? இது என்ன சொல்லணும்? எதுக்காக எனக்குள்ள இப்படி சஞ்சலம் குழப்பம் எல்லாம் ஏற்படுது? நினைச்ச இலக்கு அடையறதுக்கு முன்னாடியே எனக்குள்ள ஏதோ புது அறிகுறி தெரியற மாதிரி இருக்கு. இத்தனை நாள் கல்லு மாதிரி இருந்த மனசு இப்போ ஏன் பூ மாதிரி மாறுது? மனசு வேற ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? நான் அங்க அர்ஜுன் கூட சந்தோஷமா இருந்த அந்த தருணங்கள் உண்மையிலேயே நடிப்பு தானா? இல்ல எனக்கே தெரியாம நான் அர்ஜுன் கூட உண்மையான மனைவி மாதிரி நடந்துக்கிட்டேனா? அமிர்தா வேஷத்துல அமிர்தா மாதிரி நாடகம் ஆடாம அமிர்தாவே மாறிட்டேனா? நான் அந்த மாதிரி நடந்துக்க என்ன காரணம்னு தெரியலையே. என்னுடைய நடவடிக்கை எனக்கு ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. நான் செய்யற காரியம் சரிதானா இல்ல தப்பா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்ல, நான் அப்படி இருக்கிறது தான் சரி. இந்த சேஷா மனசுல பழி வாங்குற உணர்ச்சி மட்டும்தான் எப்பவுமே இருக்கணும். அதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. காதல் உணர்வுகளுக்கெல்லாம் சேஷாவோட மனசுல எந்த இடமும் கிடையாது. மனசை எங்கேயும் அலைய விடாம திடமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சாதான் என்னுடைய எண்ணம் ஈடேறும். எந்த காரணத்துக்காகவும் மனசு சஞ்சலப்படாத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும். சேஷா, மனசை திடப்படுத்திக்கிட்டு உன் குறிக்கோள் மேல மட்டும் கவனம் செலுத்தணும். இனி வைக்க போற ஒவ்வொரு அடியும் எந்த காரணத்தை கொண்டு பாதம் மாறக்கூடாது.
அர்ஜுன்? நாகமணிய பத்தி. ஆமாங்க அமிர்தா, அண்ணன் ரொம்பவே கோவத்துல இருந்தா. அந்த நாகமணியால தானே இந்த வீட்டுல இந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாகமணியால தானே அந்த நாகராணி இந்த வீட்டை உள்ளவங்களை கொலை பண்ணிட்டு இருக்கு. அந்த நாகராணி எங்க கையில கிடைச்சா அதை கொடுக்கவே கூடாது. அந்த நாகமணியை வச்சுக்கிட்டு அந்த நாகராணியை எதிர்த்து அவ கதையை முடிச்சிடணும். அப்படிலாம் வளர்றான். என்ன நாகராணியை எதிர்க்கிற அளவுக்கு தைரியமா? நாகலோகத்தை சொத்தான நாகமணிய வசப்படுத்திக்கிறேன்னு சொல்றாரே, எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவருக்கு. அமிர்தா, திடீர்னு உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அதுவும் அண்ணா மேல? பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க அர்ஜுன்? இப்ப நடக்கிற பிரச்சனை எதுவும் பத்தலையாமா? ஏற்கனவே ருத்ரா மாமாவை இழந்துட்டு தவிக்கிறோம். அதுவும் அவர் கொடூரமா செத்துருக்காரு. இதுக்கப்புறமா நாகமணி பின்னாடி போறத நிறுத்த மாட்டேன்னா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் அண்ணாவை நிறுத்த சொல்லுங்களேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க. மாமா கிட்ட இதை பத்தி நானே பேசுறேன். ஆத்திர ஆவேசத்துல கோவப்பட்டு அந்த நாகராணியை எதிர்த்து நின்னு பைத்தியக்காரத்தனமா அவளை சமாரம் பண்ண போகாதீங்கன்னு நானே சொல்றேன். போதும், இந்த குடும்பம் இது வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் போதும். ஏங்க அமிர்தா, ஒரு நிமிஷம் உங்க ரியாக்ஷனை பார்த்து என் உயிர் எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரியே இருக்குங்க. நீங்க எப்ப அமைதியா இருப்பீங்க, எப்ப ரொம்ப பயங்கரமா கோவப்படுவீங்க, எதுவும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, அதனுங்க அந்த அளவுக்கு கோவம் உங்க கண்கள்ல? உங்களுக்கு என் கோவம் மட்டும்தான் தெரியுதுல்ல? என் கோவத்துக்கு பின்னாடி இருக்கிற அக்கறை உங்களுக்கு புரியலல்ல? எனக்கு நிச்சயமா புரியுதுங்க அமிர்தா. சில நேரத்துல அளவுக்கு அதிகமா அன்பு செலுத்துற நீங்க திடீர்னு வர உங்க கோவத்தால அப்படியே பாத்திரத்தில் தள்ளி விட்டுடுறீங்க. அந்த நாகமணியை தேடுறதை விட ரொம்ப அதிகமா எனக்கு உங்களை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சாரி சாரி சாரி, உங்களுக்கு நாகமணியோட பேச்சு எடுத்தாலே கோவம் வருது இல்ல? இனிமே பேச வேண்டாம், விட்டுருங்க. ஏற்கனவே நான் துக்கத்துல இருக்கேன். உங்களுடைய அந்த 2 கண்ணும் பெயின் கில்லர் மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா என் வலியெல்லாம் குறைஞ்சிரும். நீங்க எப்பவுமே இப்படியே சதா என் கூடவே இருங்க அமிர்தா. எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களோட இந்த முடிவை நான் மதிக்கிறேங்க. சரி, தூங்க போலாமா? காலையில பேசிக்கலாம். குட் நைட். அந்த நாகமணியால தானே இந்த வீட்டுல இந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாகமணியால தானே அந்த நாகராணி இந்த வீட்டை உள்ளவங்களை கொலை பண்ணிட்டு இருக்கு. அந்த நாகமணியை வச்சுக்கிட்டு அந்த நாகராணியை எதிர்த்து அவ கதையை முடிச்சிடணும். ஹலோ, எப்படிடா இருக்க கருணா? அப்பா, அப்பா, எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? உங்க குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்பா, நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம்ப்பா. டேய், அமைதியா இருடா, பொறுமையா இரு. உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். முதல்ல வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அதை சொல்லு. அது அப்பா, நீங்க இல்லாத நேரத்துல வீட்டுல எதேதோ நடந்து போச்சுப்பா.
அதுவும் இல்லாம அப்பா, நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கருணா. எனக்கு எல்லாமே தெரியும். ஃபோன்ல பேச வேண்டாம். நான் இப்ப வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கேன். நேர்ல எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிங்கப்பா. இப்ப எங்கப்பா இருக்கிறீங்க? எப்ப வீட்டுக்கு வருவீங்க? அங்கதான் வந்துட்டு இருக்கேன் கருணா. அதை சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். வீட்டுல எல்லாத்தையும் சொல்லு. மற்ற விஷயம் எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஓகே? ஓகேப்பா, சீக்கிரம் வந்துருங்க. காத்திருந்து கடுப்பாயிடுச்சு. எப்படா உங்களை பாப்போன்னு இருக்குப்பா. உன்னோட தவிப்பு எனக்கு நல்லா புரியுது கருணா. அதான் மீட் பண்ண போறோம்ல, நேர்ல பேசிக்கலாம். பாய்ப்பா. பாய். எப்படியோ அப்பா ஒரு வழியா வீட்டுக்கு வராரு. ஆனா வீட்ல நடந்த விஷயம் அப்பாக்கு தெரியும் சொல்றாரு. அவருக்கு எப்படி எல்லாம் தெரியும்? எப்படி வேணாலும் தெரிஞ்சிருக்கட்டும். முதல்ல அப்பா வீட்டுக்கு வர விஷயத்தை எல்லார்கிட்டயுமே சொல்லி ஆகணும். மா, பாட்டி, சித்ரா, ஏ மயூரி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. டேய் கருணா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உங்க பயத்தெல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரமா வைங்க. உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னடா அது? அவ்வளவு சீக்கிரம் நான் சொல்லிடுவேனா? நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னன்னு எனக்கு ஒண்ணும் தோண மாட்டேங்குது. என்னங்கிறது நீயே தான் சொல்லிடேன்டா. கெஸ் வாட்? அப்பா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. என்னது? விஷ்ணு வீட்டுக்கு வரானா? ஆமாம் பாட்டி, அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் கழிச்சு உங்க பையன் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. கருணா, நீ ஒண்ணும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. அம்மா, இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? நிஜமாவே அப்பா வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. எஸ், உங்க புருஷன் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னாரு. வாவ், காலையிலேயே ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. உங்க எல்லாரும் விடவும் மாமாவை நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். ஆமாப்பா, விஷ்ணு இல்லாம இந்த வீடு வெறிச்சோடி போயிருந்தது. நல்ல செய்தி தான் சொல்லியிருக்கேன். அவன் எப்போ வரானா? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான்? டீடைல்ஸ்ல எதுவும் சொல்லல. ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாரு. எப்படியோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்பவாவது உங்க அப்பாவுக்கு வீட்டுக்கு வரணுங்கிறது தோணுச்சே. என்னண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ம், ஒரு குட் நியூஸ் இருக்கு. அது என்னன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். குட் நியூஸா? சித்தப்பா போனதுக்கு அப்புறம் என்னத்த பெரிய குட் நியூஸ் இருக்க போகுது? ஆமாண்டா, சித்தப்பாவை இழந்துட்டு நம்மள எவ்வளவு துக்கத்துல இருக்கோன்னு தெரியும்டா. ஆனா அந்த இழப்பை ஈடுகட்ட நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு அப்பா வீட்டுக்கு வராரு. என்ன? அப்பா வீட்டுக்கு வராரா? நீ சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமா தான் சொல்றியா? இல்ல அர்ஜுன், நான் தமாஷ் பண்ணல, சீரியஸா சொல்றேன். அப்பா வீட்டுக்கு வராரு. உனக்கு யாரு சொன்னாங்க? யாரோ எதுக்குடா சொல்லணும்? அப்பாவே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாருப்பா. அநேகமா வந்துருவாரு. வாவ், காலங்காத்தால எவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லிருக்க.
இந்த அமிர்தா எங்கேயாவது மாயமா மறைஞ்சிடுறா. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இங்க இருக்கா, இன்னொரு நிமிஷம் வேற எங்கேயாவது இருக்கா. வாயை திறந்தா வெறும் போய் நடவடிக்கையில எப்பவும் பித்தலாட்டம். வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன மாய மந்திரம் பண்ணாலும் அவ என்ன கதை சொன்னாலும் நம்புறாங்க. ச்சே, உன் ஆட்டோலாம் என்கிட்ட செல்லாத அமிர்தா. உன் ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சே தீர்வேன். அமிர்தா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்னியே, என்ன அது? ரொம்பவே முக்கியமான விஷயம்தான் சேஷா. நாம நம்ம போராட்டத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம குறிக்கோள் நிறைவேற நேரம் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. நாம ஆசைப்பட்டது இதோ நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருங்கிறதுக்குள்ள கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போச்சு சேஷா. அமிர்தா, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. நாகமணிய பத்தி தான் சேஷா. நாம தேடிக்கிட்டு இருந்த நம்ம லோகத்துக்கு சேர்ந்த நாகமணி வேற எங்கேயும் மறைஞ்சில்ல. எங்க வீட்டுல இருந்த அந்த சிவலிங்கத்துக்குள்ள இருந்துச்சு. விடமாட்டா அமிர்தா. உன் முதுகல ஏறின வேதாளனா. நீ எங்கெல்லாம் போற, என்னெல்லாம் செய்யற, என்னென்ன நாடகம்லாம் நடத்துறன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்சாச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள யாரோ அந்த சிவலிங்கத்தை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியணும். ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு இது நிரந்தரமா நடந்துகிட்டு இருக்கு சேஷா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே புரியாத ஒரு புதிரா இருக்கு. என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல சேஷா. இப்படியே போனா நாம இனிமே செய்ய வேண்டிய எந்த வேலையிலுமே நமக்கு ஒரு தெளிவு இல்லாம போயிடும் சேஷா. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியாம நான் குழம்பி போயிருக்கேன். ஏதோ ஒரு பலமான காரணத்துக்காக இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் அந்த காரணம் என்னன்னாவது தெரியணும்ல சேஷா. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல. உன்னை பத்தின உண்மை வெளியே கொண்டு வர எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா ஒவ்வொரு தடவையும் தோல்வி தோல்வி தோல்வி. எல்லார் முன்னாடியும் அவமானம். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்கியே தீர்வேன் அமிர்தா.